பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட்டில் பிரியாணி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாகி வருங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சீரகம், பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. 2 ஏலக்காய். இப்போ ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடணுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2-3 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போது கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு புதினா இருந்தால் புதினாவும் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பெரிய பீட்ரூட் வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே உப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 20 நிமிஷம் பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டா நல்லா பொல பொலன்னு உதிரியான பீட்ரூட் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.